கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்க. கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும். கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. Cultural landscape have been defined by the World Heritage Committee as cultural properties representing the combined works of nature and of man. Cultural diffusion is a spread of cultural beliefs and social activities from one group of people to another. Answer A. ரெண்டுமே correct and R is explaining A. Yes. But key is B. Second statement first statementக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. Key is saying it is B. See, first statement is talking about cultural diffusion. Second statement is talking about cultural landscape. அதாவது கலாச்சார பரவல், கலாச்சார நிலத்தோற்றம். ரெண்டுமே உண்மை. ஓகே, நீங்க அந்த அதுல தான் வந்து ஸ்கிப் ஆகுறீங்க. ரெண்டுமே உண்மைதான். ஆனா இது அதுக்கு ரீசனா அப்படின்னா அதான் ரீசனுக்கு இல்லை அப்படின்னாங்க. இது அது வந்து ரீசன் இல்லை. கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள். அதாவது நான் வந்து இங்கே இருக்கேன், சவுத் இண்டியன், நம்மளாம் சவுத் இண்டியன். பெர்ஷியன்ஸ், ஆரியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்க எங்கேயோ இருக்காங்க. நான் சவுத் இண்டியன்ஸ் நாம் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், டிராவிடியன்ஸ் நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம் வச்சுருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்வு முறை வச்சுருக்கிறோம், சாப்பாடு சாப்பிட்றது, உடை உடுத்துறது எல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஏன் நம்மளோட டிராபிக்கல் கண்ட்ரி வச்சு பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஆரியன்ஸ் அவங்க டெம்பரேட் ரீஜன் இருக்காங்க. ஓகே, ஈரான் அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ அவங்களோட கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதன் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள். ஓகே, அப்போ இயற்கையை தான் வந்து சொல்லுது, ரொம்ப வெயில் அடிக்குது ஸோ நீ இதைத்தான் சாப்பிடணும், ரொம்ப வெயில் அடிக்குது நீ இது மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், ரொம்ப மழை பெய்யுது ரொம்ப குளிருது நீ இது மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் சாப்பிடணும், இந்த விலை பொருட்கள் தான் உனக்கு விளையும். அப்போ அந்த பண்புகளை இது வந்து குறிக்குது. கலாச்சார நிலத்தோற்றம் இஸ் டிசைடிங் எ ஃபேக்டர். கலாச்சார நிலத்தோற்றம் அப்படிங்கிறது நேச்சர்னுடைய ஃபேக்டரும் ஹியூமனுடைய ஃபேக்டர்னால உருவாகுது. கலாச்சார பரவல் அப்படிங்கிறது மிக்ஸ் ஆகிறத பற்றி பேசுது. Cultural diffusion is spread of cultural beliefs and social activities from one group of people to another. ஆரியன்ஸும் டிராவிடியன்ஸும் ஒன்று சேரதை பற்றி அதை பேசுது. ஓகே, பட் இதுக்கு இது ரீசன் இல்லை. மேலே இருக்கிறதுக்கான காரணம் இது கிடையாது. கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அதுக்கு காரணம் கிடையாது. இது அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க அவங்களோட இதை பொறுத்து வாழ்கிறாங்க. இதனால பரவல் நடக்குதா? பரவல் எதனால நடக்குது? கலாச்சார பரவல் எதனால நடக்குது? தனி மனிதனுடைய ஆசை. ஒரு கிங் இருக்கிறாரு, கெங்கிஸ்கான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் உலகத்தையே ஆளணும்னு கிளம்புறாரு. அதனால பல கலாச்சாரங்கள் மாறுச்சு. அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார், கிளம்பி வர்றாரு, எல்லா நாடும் பெர்ஷியன் அது இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இந்தியா வரைக்கும் வர்றாரு. அதனால கலாச்சார பரவல் நடக்குது. ஆரியன்ஸ் கிளம்பி வர்றாங்க, அவங்களோட நாடுகள் அழிஞ்சு போகுது, இயற்கை சீற்றத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அழிஞ்சு போகுது. அந்த மொத்த கூட்டமும் கிளம்பி ஆரியன்ஸ் உள்ள என்டர் ஆகிறாங்க இந்தியாவுக்குள்ள. அதான் நான் படிக்கிறோம். அதுக்கு காரணம் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இல்லை, அது பரவல் அந்தந்த மனிதர்களோட உத்வேகத்தினால உருவாகிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் த ரீசன் ஃபார் தட். ரெண்டுமே உண்மை, பட் திஸ் இஸ் நாட் த ரீசன் ஃபார் தட். ஓகே.